மீடியா பர்சன்ஸ்க்கு ரொம்ப நன்றி. ஹிட்லர் ஆனா எனக்கும் ரொம்ப ஸ்பெஷலான படம். ஏன்னா தமிழ் ஃபில்மோகிராஃபில என்னோட ஃபர்ஸ்ட் ப்ராப்பர் ஃபுல் ஃபிளெஜ்ட் வெல் ரிட்டன் கேரக்டர். ஸோ அந்த மாதிரி கேரக்டர் கொடுத்துக்கு தனா சருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வேர் இஸ் தனா சார்? outside. Okay, so fine. So a big thank you to Dana sir. We all witnessed like with how many challenges Kashtapadi in the project lead Panitanga. So really looking forward to more of his movies. And of course, Vijay Anthony sir, our favorite person, my most gentle Anna, sincere Anna, and talented multitasker. Everybody said such nice things. I said, how can somebody be like, there must be something, you know, but I have not come across anything bad about him. And உங்களோட ஒர்க் பண்ணது எப்படி எப்பவுமே அமைதியா இருக்கும், பாசிட்டிவ் இருக்கும் கத்துக்கிட்டேன். உங்க ஃபைட்டர் ஸ்பிரிட்க்கு என்னோட சலாம் சார். I really loved working with you. Really lucky to be, you know, around your positive, calm aura. And of course, GVM sir gives out some intimidating vibes sometimes, but really cool working with you, sir. Really honored to be in sharing screen space with you. And of course, our entire cast and crew, my direction department, a big help. Without them, wouldn't have, you know, pulled off such dialogues. So a big thank you to them. And of course, the men of the day are music composers, Marvin, Vivek. Really honored to be part of your beautiful compositions. And our choreographer, Brinda Master and Leela Master, a big thank you to them. Our DOP sir, who's given us such great frames and made us look all so pretty. Thank you. A big thank you to the entire cast and crew. Our producer, of course, Chendur Films, Raja sir, a big thank you. Our fight master, thank you. I hope I'm not forgetting anybody. And Hitler, 27 September, a proper family entertainer, commercial, எல்லா எலிமெண்ட்ஸ் இருக்கு, ரொமான்ஸ் இருக்கு, ஃபேமிலி ரொமான்ஸ் டைப், நாட் மச். யோர் த்ரில் இஸ் தேர், ஆக்ஷன் இஸ் தேர், லவ்லி சாங். ஸோ கண்டிப்பா தியேட்டர்ஸ்ல போய் பாருங்க. 27 செப்டம்பர் தியேட்டர்ஸ்ல சந்திக்கலாம். தேங்க்யூ. தேங்க்யூ ரியா. ஜஸ்ட் ஒரே ஒரு கேள்விதான் உங்ககிட்ட. ரொமான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ரொமான்ஸ் இல்லையா? ஃபேமிலி ரொமான்ஸ் அப்படின்னு ரொம்ப அழகா ஒன்று சொல்லியிருக்கீங்க. பட் ஹவ் இஸ் இட் டு பி? ஏன்னா ரொமான்ஸ் அப்படின்னா விஜய் ஆண்டனி அதுவும் லைட்டா இருந்தது. ஆனா அந்த பாடல்கள் பார்க்கும்போது சார் இங்கோ இருந்தா சார் செட்ல இருந்திருக்கு போல சேரம் தலையாட்டுறாரு. சோ இப்ப ஸ்கிரீன்ல பார்க்கும்போது நீங்க லைக் வாவ் அப்படின்ற மாதிரி இருந்தது. சோ லைக் எப்பவுமே அது கொஞ்சம் ஷை அதெல்லாம் இருக்கும் அவர்கிட்ட. அவர் சும்மாவே ஷையான பர்சன் தான் இல்லைங்களா சார்? சொல்லலாமாடா? ஐயோ நீங்க சொல்லிதான் அவ்வளவு கேமரா ரோலிங்ல இருக்கு. சொல்லுங்க. ஆக்சுவலி சார் ஆல்ரெடி அக்செப்டட் தட் சாருக்கும் இது கொஞ்சம் நியூ. லைக் ஃபார் ஹிம் ஆல்சோ இட்ஸ் a bit lot of romance for him, but we really had a good time. We enjoyed it. Was, you know, Dana sir style romance who's comes from the Mani Ratnam filmmaking. Yeah. So you know, genuineness irukku, authenticity irukku, very fluidity இருக்கு. சோ அந்த மாதிரி ரொமான்ஸ் இருக்கு. ஆனா யூசுவலா அந்த ரொமான்டிக் சீன்ஸ் எல்லாம் வரும்போது as you said since he's from that school அப்படினும்போது I think Mani sir or Dana, I think they've got the breezy kind of a romance இருக்கும். GVM sir also. sir sorry sir மறந்துட்டு உங்களை அவரா. yes of course the GVM sir is like romantic. so அப்போ லைக் அந்த ரொமான்ஸ் சீன் வரும்போது சத்தியமா சிரிச்சிருவாங்க சில பேர் இல்லையா? சிரிச்சாரா அந்த மாதிரி விஜய் ஆண்டனி சார் டக்குனு ஒரு சீரியஸ் இன்டென்ஸ் சீன்ல? இல்ல I don't think that happened. Yeah சார் சொல்லிருக்காங்க ஏதாவது கேட்கும் எதுவும் வாழ தொடக்காது அப்படின்ற மாதிரி ரியாக்ஷன் சின்சியர்லி ரொமான்ஸ் பண்ணிட்டாங்க. very sincerely romance பண்ணிருக்காங்க. The Selva Sara and our characters they are very like sincere. Yeah okay thank you. and ரொம்ப அழகா தமிழ் பேசுறீங்க. thank you. எல்லாருக்குமே வணக்கம். மீடியா நண்பர்களே உங்களுக்கு வணக்கம். தேங்க்யூ ராஜா சார், தேங்க்யூ தனா சார், ரொம்ப நன்றி. ஸோ இந்த பாட் என்கிட்ட ஒரு நாள் ஒரு கால் வந்துச்சு. சரி ஓகே ஒரு பாட்டு இருக்கே பண்றீங்களா? ஓகே பண்றோம். ஏன்னா பிருந்தா மாஸ்டர் பண்றாங்க. பிருந்தா மாஸ்டர் ஆல்சோ
ஃப்ளைட்டில் உட்காந்து சடன்லி பிருந்தா மாஸ்டர் சொல்கிறாங்க, பாட்டு கேட்டிங்களா? இல்லை மாஸ்டர், பாட்டு கேட்கல. பாட்டு ப்ளே பண்ணி கேட்குறோம். எனக்கு ஒரு 5 minutes நான் blank அவுட் ஆயிருக்கேன். பாட்டு சூப்பராக இருக்கு, அவ்வளவு பீட்ஸாக இருக்கு, அதோட ஃபாஸ்ட் பீட்ஸாக இருக்கு. எப்படி பெர்ஃபார்ம் பண்ணலாம் ஒரு நாள் இருக்கு. நம்ம நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணோம் இந்த பாட்டுக்கு. தேங்க்யூ மெல்வின் சார் ஃபார் சச் அ கிரேட் மியூசிக் அண்ட் லிரிக்ஸ் பயங்கரமா இருக்கு. அண்ட் I would like to wish the entire team of Hitler a great success. Obviously தனா சரோட படம் ரொம்ப நல்லா அவங்க பண்ணிடுவாங்க, அதுக்குள்ள சான்ஸே இல்லை. அண்ட் அவங்களோட எடிட்டிங் என்டையர் டீம் அவங்களுக்கு ரொம்ப நன்றி. விஜய் ஆண்டனி சார் உங்களுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் everybody has done so much hard work for every film. ஸோ இந்த படம்க்கு நிறைய லவ் கொடுங்க and go and watch Hitler. Thank you. அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா another lyric writer கிருத்திகா அவர்கள் to share few words. இந்தியா தமிழ்ல நிறைய பாடல்கள் பாடணும் கிருத்திகா அவர்களே, வாங்க ஸ்டேஜ்க்கு ப்ளீஸ். And first of all, thank you to the entire team here. Big thank you to Dana sir and to Marvin sir. Dana our friend actually. So இப்போ நீங்க பார்த்த இந்த ரிங் சாட் நான் ஃபர்ஸ்ட் எழுதினேன். That's the first time I met Vivek and Marvin also. So more than anything, thank you for introducing me to these awesome music directors. Dana நான் கால் பண்ணி ஒரு பயங்கரமான ஐட்டம் சாங் ஒன்று இருக்குன்னு எழுதுவியா அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் கேட்டாங்க. I think that's a great thing, right? Or a woman kita kooptu, I want you to write an item song so it is, not too indecent in its words. அப்படின்னு யோசிக்கிற ஒரு விஷயமே I think hats off to Dana. So இதை தவிர இன்னும் 2 பாட்டு எழுதியிருக்கேன் and ஒரு பாட்டு பாடியிருக்கேன். It's been a great experience and I'm just waiting to see this movie in theaters. நீங்க எல்லாருமே இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்க. லைக் எவ்ரிஒன் டோல்ட், இதுக்கு முன்னாடி எல்லாருமே சொன்ன மாதிரி பத்திரிகை நண்பர்கள் நல்லபடி பேசினாதான் இப்போ படங்களை பார்க்கறதுக்கு எல்லாரும் தியேட்டர்ஸ்க்கு வராங்க. ஸோ கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. இட்ஸ் அ கிரேட் ஸ்கிரிப்ட். நிறைய ஹார்ட் ஒர்க் போயிருக்கு இதுல, ஃப்ரம் த ப்ரொடியூசர் டு த டிரெக்டர் டு தி ஆக்டர்ஸ் டு எவ்ரி திங். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் திஸ் மூவி அண்ட் என் கூட சேர்ந்து எல்லாரும் தியேட்டர்ஸ்ல இந்த படத்தை பார்க்குவாங்க. சூப்பர். இல்ல நீங்க அதுக்குள்ள மைக் கொடுக்க கூடாது கண்டிப்பா, ஏன்னா நீங்க அழகா பாடுவீங்கன்னு நாங்க சொல்லிட்டோம். எனி நம்ம கூட இன்னொரு சாங் பாடிருக்கேன்னு சொன்னீங்க, அந்த சாங் அதுதான் இப்ப நீங்க போட்டு காமிக்கணும்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ட்ரையல் பாத்துடலாமே, தப்பே இல்லையே கிருத்திகா. Okay, I'll just do 2 lines because அந்த பாட்ட ஒழுங்கா அவங்க கேட்கட்டும். ஒழுங்கா கேட்கட்டுமா? ஆமா, with music and all. Okay. அந்த மாதிரி ஒரு பாட்டு இருக்கு. சொன்னது லிரிக்ஸ். சாரி, but yeah, that's okay. Thank you so much Kritika. Thank you a lot guys. பிரசன் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். எப்பயுமே அங்கே என்ன சப்போர்ட் கால் ஆடனா தெரியாதுன்னு சொல்லி தான் அந்த ஏரியாவில் நிற்போம். கட்டுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஹிட்லர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செந்தூர் ப்ரொடக்ஷன் டீமுக்கும் ராஜா சார் அண்ட் சஞ்சய் அவங்களோட உழைப்புக்கு பெரிய நன்றி. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் ஒரு ப்ரொடக்ஷன் ஹோல்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதை எடுத்து ரிலீஸ் பண்ணுற வரைக்கும் அவங்களுக்கு இருக்கிற ப்ரெஷர் என்னன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த வகையில் ராஜா சார் அண்ட் டீம் கடமைப்பட்டிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் தனா சார் படத்தோட டைரக்டர், வெரி இன்டென்ஸான ஒரு ரைட்டர். ஸோ மனுஷார்கிட்ட நம்ம என்னெல்லாம் பார்ப்போம், என்னெல்லாம் எதிர்பார்ப்போம் அப்படிங்கிறது அவரோட செயல் ஒரு மாதிரி இருக்குன்னா, இவர் ரைட்டிங்கில் பயங்கரமான ஒரு தெளிவு இருந்தது அவரோட ஸ்கிரிப்டில் படிக்கிறப்பவே. ஸோ அது முழுக்க ஒரு முக்கியமான ஆழமான கதை களத்துக்குள்ள விஷுவல் ட்ரீட்டோட பக்கா கமர்ஷியலாக அந்த படத்தை பண்ணியிருக்கிறது பெரிய சவால். அதில் ரொம்ப நல்லாவே சூப்பராக பண்ணியிருக்காரு. தேங்க்யூ தனா சார். அண்ட் இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் டெக்னிக்கலாக அந்த படம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ சினிமாட்டோகிராஃபி, மியூசிக், ஆர்ட் டிபார்ட்மெண்ட் எல்லாமே. ஸோ அதுவே ஒரு படத்துக்கு பெரிய பலமாக இருந்தது. அண்ட் இன்னைக்கு விவேக் அண்ட் மெர்வின் பிரதரோட டே. ஸோ அவங்களோட எல்லா பாடல்களும் ஃப்ரம் த டே 1 இண்டி ஃபிலிம் மேக்கிங்லேருந்து ஆரம்பித்து அவங்க இண்டிபெண்ட்டாக சாங்ஸ் பண்ண ஆரம்பிச்சது மூவிஸுக்கு பண்ண வரைக்கும் எல்லாமே அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும். ஸோ இன்றைக்கி அப்படி தான் எல்லா பாட்டும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. தேங்க்யூ ஸோ மச் விவேக் அண்ட் மெர்வின் டீம். அடுத்தது விஜய் ஆண்டனி சார். எல்லாரும் சொல்கிற மாதிரி தான் ஒரு தயாரிப்பாளருக்கு தேவையான ஒரு நடிகர், ஒரு கதாநாயகன்.
கதைக்குள்ளே மட்டுமே ட்ராவல் பண்ணிட்டு தனக்கான எந்த இடத்தையுமே எடுத்துக்காம கதைக்கு மட்டுமே உழைக்கக்கூடிய ஒரு நடிகராக இருக்கிறதுனால தான் இன்றைக்கி எல்லாருமே நம்ம விஜயகாந்த் சார் ரொம்ப பிடித்தமான ஒரு மனிதராக பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த படத்தில் உங்கள் கூட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் மை மோஸ்ட் ஃபேவரட், அவர் ஃபேவரட் ஜிவிஎம் சார். ரொம்ப ஸ்டைலிஷான ஒரு பர்சன். இவர் மாதிரி நிற்கணும் நடக்கணும் அப்படின்னு நானும் நிறைய ட்ரை பண்ணிருக்கேன். தேங்க்யூ சார் அண்ட் லவ் யூ சார். ஸோ இந்த படத்தில் நீங்கள் இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் தமிழ் சார், எனக்கு பிடிச்ச மனிதர் முதல்ல, அதுக்கப்புறம் இயக்குனர். ஸோ அவரோட நடிப்பும் பயங்கரமாக இருக்குது, இயக்கமும் பயங்கரமாக இருக்குது. ஸோ எல்லாருமே இந்த படத்தில் இருக்கிற எல்லாருமே அண்ட் ஸ்டண்ட் மாஸ்டர் முரளி சார் எல்லாருக்கும் நன்றி. இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. கம்மிங் 27th எல்லாரும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடித்த ஒரு படமாக இருக்கும். நன்றி. பார்த்து அவர் மாமனிதன் சார் அப்படின்னு சொல்லாம விஜயந்தி சார் எவ்வளோ நல்லவர் நம்மளே தெரிஞ்சுக்கலாம். அவர் வந்து எப்போதுமே தயாரிப்பதற்கான ஒரு கதாநாயகனாகவே இருக்காரு. அதனால எதிர்காலத்தில் எங்களுக்கு அந்த வாய்ப்பு தரணும் சார். இன்னைக்கு சினிமா வந்து உங்களுக்கு தெரியும், தமிழ் சூழலில் வந்து ஒரு திரைப்படத்தை வந்து திரையரங்குகளுக்கு கொண்டு வரதுல ஒரு பிரச்சனை உள்ள உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா ரொம்ப சிக்கலான சூழ்நிலை தான் தமிழ் சினிமா இருக்குது. அதை தாண்டி திரைக்கு வர படங்களை, இந்த படங்களை திரைத்துறையில் இருக்கிற பத்திரிகையாளர் வந்து அதை கொண்டாடினா மட்டும்தான் அது ஆடியன்ஸ்க்கு முழுமையாக போய் சேருது. அந்த வகையில் இந்த படத்தை எல்லாருமே வந்து மக்களுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறது என்னோட விருப்பம். இயக்குனர் பற்றி சொல்லணும்னா ரொம்ப அவங்களோட குருஜி மாதிரியே ரொம்ப கான்ஃபிடண்டான ஒரு தெளிவான என்ன வேணுமோ அதை வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாப்புல. அப்படி ஒரு இயக்குனர். அடுத்தடுத்த படங்களை அவருக்கு வெற்றி படங்கள்லாம் கொடுக்கணும்னு நினச்சிக்கிறாங்க. இதில் வாய்ப்பு கொடுத்த எனக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் ஹீரோக்கும் நன்றி. தேங்க்ஸ்.